உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? பணக்காரங்க ஏன் மேலும் பணக்காரங்களாகிறாங்க? ஏழைகள் ஏன் இன்னும் ஏழையாகிறாங்க? உங்களால் ஏன் இன்னும் பணக்காரன் ஆக முடியல? எல்லாத்துக்குமான தேர்வு இந்த புத்தகத்தில் இருக்குது. வாங்க புத்தகத்துக்கு போகலாம். இந்த புத்தகத்தோட பெயர் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். பாபிலோனில் மிகப்பெரிய பணக்காரன் அர்கட். அவன் தனக்கு தேவையானது அனைத்தையும் வாங்கி தன்னுடைய குடும்பத்தோட மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். இதை பார்த்த அவனோட நண்பர்கள் அர்க்கத்திட்ட கேட்டாங்க, அர்க்கத், நாங்கள் எல்லோரும் ஒன்றாத்தான் பாடசாலைக்கு போனோம், ஒன்றாத்தான் விளையாடினோம், எங்களை போல தான் நீயும். ஆனால் உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு பணக்காரனாக முடிஞ்சது? அதுக்கு அர்க்கட் சொன்னால், நானும் உங்களை போல தான் வேலை செய்துட்டு இருந்தேன். ஒரு முறை அல்கமிஸ் என்ற பெரிய பணக்காரன் என்னட்ட பதிவேடு செய்கிற வேலையை தந்தார். அவர் சொன்னார், 2 நாளில் இந்த வேலையை முடிச்சு தரணும் உண்டு. 2 நாள் கழித்து வரும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த வேலையை என்னால் முடிக்க முடியலை. அவருடன் கோவப்பட்டார். நான் சொன்னேன், நான் இந்த வேலையை நாளைக்கு முடிச்சு தரேன். அதுக்காக நீங்கள் எனக்கு எந்தவித பணமும் தரவனா, எனக்கு நீங்கள் செல்வந்தர் ஆவது எப்படி என்றதை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க என்று சொன்னேன். அல்கமிஸ் சிரிச்சிட்டு, நீ பிழைக்க தெரிஞ்ச வேலைக்காரன் என்றார். மறுநாள் காலையில் அவர் வந்து அந்த பதிவேட்டை வாங்கிட்டு என்னட்ட சொன்னார், பணக்காரன் ஆகிறதுக்கான முதல் வழி, நீ உழைக்கிறதுல 10ல் 1 பங்கு உனக்காக சேமித்து வை. நானும் சேமிக்க ஆரம்பித்தேன். அல்கமிஸ் அப்புறம் 12 மாதத்துக்கு அப்புறம் கழித்து என்கிட்ட வந்து கேட்டார், உன்னுடைய பணக்கார பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் சொன்னேன், என்னுடைய சேமிப்பை செங்கல் செய்கிற என்னோட நண்பர்கிட்ட கொடுத்துருக்குற, அவன் நவரத்தினங்கள் வாங்கிட்டு வருவான் என்று சொல்லி நான் முடிக்கிறதுக்குள்ளே அவர் கோவப்பட்டார். முட்டாள்தனமான காரியம் செய்கிறாய். செங்கல் செய்கிறவனுக்கு நவரத்தினங்களை பற்றி எப்படி தெரியும்? நீ நவரத்தினங்களை பற்றி தெரியணும்னு சொன்னால் நகைக்கடைக்காரன்ல கேட்டிருக்கணும் என்று சொல்லி கோபமாக சொல்லிட்டு மறுபடியும் முதலில் இருந்து பணக்கார பயணத்தை தொடங்கு என்று சொல்லிட்டு போயிட்டார். மறுபடியும் 10 மாதம் கழித்து அல்கமிஸ் என்னட்டு வந்தார். எப்படி போகுது உன்னோட பணக்கார பயணம்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய சேமிப்பை அல்கர் என்ற கவசம் செய்பவனிடம் வெங்கலம் வாங்குறதுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு 4வது மாதமும் அவன் எனக்கு வட்டியை கொடுக்குறான் என்று சொன்னேன். நல்லது, அந்த வட்டி பணத்தை என்ன செய்கிற என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பிடிச்சமான அனைத்தையும் வாங்குகிறேன், நான் ஆசைப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொல்கிறதுக்குள்ளே அல்கமிஸ் சிரிச்சிட்டு சொன்னார், நீ உன் அடிமைகளை கொல்லுற, உன் அடிமைப்படைய நீ கொன்னுட்டே இருக்கிற, அது எப்படி உனக்கு வளர்ந்து ஒரு சேவை செய்யும்? அப்படியெல்லாம் செய்யாத, நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். 2 வருடங்கள் கழித்து அல்கமிஸ் என்கிட்ட வந்து கேட்டார், நீ கண்ட செல்வத்தை அடைந்துட்டியா? நான் சொன்னேன், இன்னும் அடையல்ல, சிறிது இருக்குது, மேலும் நான் செல்வத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கிறேன் என்று சொன்னேன். இவ்வாறாகத்தான் நான் பல வருடங்கள் என்னுடைய அடிமைப்படையை ஒன்றன் பின் ஒன்றாக வளர்த்தேன். இவ்வாறு தான் நான் பல வருடங்களுக்கு பிறகு நான் பணக்காரனாகிட்டேன் என்று அர்கட் தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னான். நீங்களும் இப்படி ஆகலான்னு நண்பர்கள்ட்ட சொல்லும்போது நண்பர்கள் சொன்னாங்க, அது இளமையில் நீ செய்த, எங்களுக்கு வயதாகிட்டது, இனி எங்களால் முடியாதுன்னா. அர்கத் சொன்னால், அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அவ்வளவுதான். இவ்வாறான மோட்டிவேஷனான வீடியோக்கள், புத்தகங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.